என்ன பிரியாணி இங்கே போட்ட? ஒரு பிரியாணி தான் பஸ். ஓ, பிரியாணி ஒரு குஸ்காவா? ஆமாம். பரவாயில்ல ஓனர் மாறணும். நம்ம தான் டிஃப்ரெண்டா. அது என்னது? பிரியாணி தான். கிரேவியா? குழம்பு? சரி விடுங்க, நான் தாய்ச்சி பிடிக்க. நமக்கு பசி அடங்குது. பீஸா விட்டுறாதீங்க, அவனை அழித்து போடுங்க. எப்படி நாங்களாம் எப்படி மரணமாக சாப்பிடுவோம். சம்பாதிக்கிறதே திங்கிறது தான். ஏன் அந்த டைலாக் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்கு மட்டும் தெரியும் சம்பாதிக்கிறது என்ன பண்ணுவான்னு. உடம்புக்கு சாப்பாட்டுக்கு லட்சமாக கொண்டு போகிறோம். போகும்போது இன்னும் சட்டி முதற்கொண்டு உரிஞ்சிட்டு எரிச்சிடுவானுங்க. பீஸ் கணக்கா? வாவ், கவாப்பு. நம்ம ஓனருக்கு பெருந்த மனப்பான்மை. அண்ணனுக்கும் தான். சூப்பராக இருக்குது. குழம்பு இருக்குது, கறி குழம்பு இருக்குது, கிரேவி குழம்பு இருக்குது. அது கறி குழம்பு தானே? ஓனர் நல்லாப்பா. மரண டேஸ்ட் ஆகையா. அது போட்டு இனிக்குதுண்ணா. ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும். தேங்க்யூ. அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பாடு. அதெல்லாம் தெரியாது எப்படின்னா. அது ஓ, புரியல. காலுக்கு கரெக்ட். இது சிக்கன் குழம்பு பஸ். அப்போ அது 2 பேர்த்துக்கு ஊற்றிக்கலாமா? உங்களுக்கு தான் அந்த கிரேவியே இருக்கும். கிரேவி வாங்கலப்பா. அதுதான் பஸ். இந்த ஓனர்கிட்ட கணக்கு பார்க்காத வேலை செய்யுது நான். உண்மையை சொன்னால் என்னால் முடியல தான், ஆனால் வேலை செய்கிறேன். ஏன்னா பொங்கல் வந்துடுச்சு தானே. பொங்கலுக்கோசரம் ஏதாவது ஒன்று வீட்டுக்காவது ஏதாவது ஒன்று பண்ண, துணியாவது எடுத்துடணும்ல. பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கும். அப்புறம் ஊருக்கு வந்தது கஷ்டப்படுறதுன்னா முடிவாச்சு. சின்னதாக கஷ்டப்பட்டேன், என்ன பெருசாக கஷ்டப்பட்டேன்னா. நீ இடத்துல எங்கிட்ட உங்கள் பாப்பாவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு போவோம். எடுத்தாச்சு, தம்பி எடுத்துட்டான். நீனும் ஒன்று எடுத்துக்கிட்டு பாச. சொல்லாமல் தானே எடுக்கணும். சொல்லிட்டு சொல்லக்கூடாது. சொல்கிறேன் அப்பாவுக்கும் பாப்பாவுக்கு மட்டும். அவனுக்கு அவன் எடுத்துருவான். எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த இருக்கிற துணியாக தான் சொல்லாமே எடுத்து கொடுத்துடணும். அப்படியே திருப்பூர் சொல்லவே இல்லை. ஏய், எனக்கும் துணி நல்லா இருக்குதுடா, உனக்கு தான் காஸ்ட்லி அப்படின்னா. நாமெல்லாம் அங்கங்கே சுற்றுறங்க, சம்பாதிச்சு இருக்குங்க. மொட்டப்பிள்ளைங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கு நினைக்கா ஐயோ அண்ணா நம்ம துணி எடுத்து தானே அப்படின்னு வாங்க. இது என்ன குழம்பு? இந்த குசுக்காக்கு இது. அதுவும் பிரியாணி எடுத்து இல்லை குசுக்கா. மோட்டு பத்துலாம் பார்க்கலாம். மோட்டு பத்தில் 60 இது. ஜனா ஃபோன் பண்ணாங்களா? சொல்லையா? வரல. போனால் கதை தந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன படுத்துனாங்களா முடிச்சுருந்தாங்களா? முடிச்சுட்டு வந்தாங்க, படுத்துட்டு வாங்க. கறி குழம்பா சாப்பிட்டு பண்ணாங்க. வேணான்று என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு கூட நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், எங்களுக்கு சாப்பிட முடியாது, ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டாங்க வாண்டது, சாப்பாடு வாங்கிட்டு வந்தார் அப்படின்னா. பிளேட்டே இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இந்த பிளாஸ்டிக் கவரையே பிளேட்டை மாற்றிடுவோம்.
குழம்பு டேஸ்ட்டாக இருக்குண்ணா. ஆனால் அந்த குழம்பு மரணமாக்கும் கிரேவி. அப்படிங்கப்பா யோசனை போடியா. கவாப்புன்னா நல்லா இருக்குது. எல்லாம் ஓகே, சூப்பராக இருக்குது. பிரியாணி ஸ்பான்சர் பை வெங்கடேஷ் அண்ணா, எங்கள் ஓனர், இன்ஜினியரு, ஓனரு. நல்ல எண்ணெய் எக்ஸ்ட்ரா. நாட்டுக்கோழி கவாப்பு. நாட்டுக்கோழி கவாப்பு இது. அதுவும் டப்பாகுதா. நாட்டுக்கோழி கவாப் சேனல் மறக்காமல் தமிழன் கொடுக்கணும். அப்பா இப்பயே அப்பந்துச்சு பஸ்ஸு. இது வேறு இருக்குது. அதான் சாப்பிட்டு கலப்படாத. யாராவா திரும்ப கவனிச்சு வந்துட்டானே ஜோனு.